நாட்டில் இருக்கின்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இல்லை. ஆனால் சமஸ்கிருதம் கட்டாய மொழிப்பாடமாக இருக்கிறது. மோடி அரசு என்ன சொன்னாங்க? தேசிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வின்னு சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இல்லை. தமிழுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் படித்து பாஸ் பண்ணி போக முடியுதுன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு அவமானம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒரு மாணவனுக்கு 8வது வரை தாய்மொழி கல்வி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. ஆனால் ரைட் டு எஜுகேஷனுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைக்கும் எதிராக மத்திய அரசு பள்ளிகளிலேயே தமிழ் இல்லை என்பது வெட்கக்கேடு, வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் உடனடியாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய மொழிப்பாடமாக இருக்க வேண்டும் என்று மோடி அரசை, ஒன்றிய அரசை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம்.